இந்த தன்னலமற்ற அன்பான சகோதர இன்னும் எழுதி நீ பணமரம் பார்த்துருக்கல ராஜா, பணமரம் நீ ஒண்ணுமே செய்யாம விட்டா அது பனையாகாது, புதராகி கழுத்துப்பட்டு திரிக்காம விட்டீங்கன்னா நொங்கு காய்ச்சிருக்காங்க. நீங்க எந்த பழைய பண்ணுறது ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு பனைக்கு கீழும்போது வலிக்கும், உடம்பு கீழும்போது வலிக்கும். அந்த வலியை பொருட்படுத்தாம மட்டை கழிச்சு விட்டுட்டே போகும். அப்பதான் பண பண்ணையாக உங்களுக்கு பலன். இதே சர்வாதிகாரம், அன்பான சர்வாதிகாரம். இன்னும் குழந்தை படிக்க பாடம் நினைவு, இந்த பாடத்தை 10 முறை வீட்டுடைய எழுதி வாயா அப்படின்னு சொல்லல. அது குழந்தை பாருங்க அந்த சர்வாதிகாரி. ஆனா என்ன குழந்தை நலனுக்கு இதுதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரி. தெருவில் விளையாடிட்டீங்களா? அம்மா வந்து ஐயா ஐயா அச்சோட ஐயா சாப்பிட்டு விளையாடியா, இந்த வாரமா இந்த வாரம் மறுபடியும் விளையாடிட்டு அம்மா வருது, எப்பா சொல்றதா கேள்ப்பா, சாப்பிட்டு விளையாடுப்பா, திருப்பி விளையாடிட்டு அம்மா கூட்டத்து போல திருப்பி அம்மா வந்து சொல்லுவோம் கேட்க மாட்டாரு திருப்பி. ஆனா அழிக்கா அதை கடமை சொல்லு, நான் என்ன சொல்ல சாப்பிட்டு விளையாடுவா என்ன அப்படின்னு அம்மா கோபப்படுறாங்க. அது அவன் நன்மைக்கு ஏன் நன்மைக்குதான். அதான் தாயின் பேருந்து தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரி ஆட்சி முறை. இதை நான் சொல்றதுக்கு இதை கடுமையா விமர்சிச்சேன். ஆனா இதன் மூலமா இந்த ஆட்சி முறை ஒரு நாட்டை எளிதான நாடாக மாற்றலாம். தீபாவளிங்கிற ஒரு புரட்சி வெள்ளக்கார ஆட்சியில் தீர்க்கப்படாத நகரமாக இருந்த மலேசியா சிங்கப்பூர், ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியா எளிதான அழகிற நாடுகளாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. கல்வி தரத்துல உலகத்தில் 3வது சிறந்த நாடாக சிங்கப்பூர், சின்ன நாடு, கோயம்புத்தூர் ஈரோடு கூட இருக்காது. அந்த நாடு இருக்குதுன்னா லீக்வானியர் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரிகள் அது முடிந்தது. அந்த லீக்வானியை பாராட்டி எல்லாரும் பேசுறாங்க. நான் என் தம்பி பாண்டியை கேட்டேன், பாண்டி அதுதான் நான் பேசுறேன், லீக்வானியை புகழ்ந்து எல்லாரும் பேசுறீங்க, ஆட்சிக்கெல்லாம் போடுவீங்க, என்னையே திட்டியே. ஆனா நீங்க சொல்ற கருத்துல எந்த தவறு இல்லைன்னு அதை எல்லாரும் பாராட்டுறாங்க. சொல்றது நீங்கிறதான பிரச்சனையா இருக்கு. அப்ப நான் என்ன செய்யலாம்? என்னதான் நீ கத்தியை போட்டு படிச்சாலும் நான் அப்படித்தான் என்னதான் ரெண்டாயிரம் வச்சு கொடுத்தாலும் நான் அப்படிதான் இருக்கேன். கரெக்டா போடாதே கரெக்டான அப்படிதான். ஏன்னா இனத்தின் இனம் அது உழைக்கும் மக்கள் இனம். அப்ப சொல்றது நான் உள்ளூர் மாடு வளமாகாது, வெளியூர் மாடு வளமாகும். அதனால இருப்பாரு நாங்க வந்தா சாதி அப்ப என்ன சாதி என்ன கர்நாடகா வந்து யாராவது அப்படியே தலைமையேற்றுறாங்க, கேரளா அப்படியே தலைமையேற்றுறாங்க. எம்ஜிஆர் கேட்டியா நீங்க என்ன ஆகுதுன்னு, இல்ல ஜெயலலிதா கேட்டியா, இல்ல ஐயா கருணாநிதி இல்லப்பா ஐயா ஸ்டாலின் நீங்க என்ன ஆகுதுன்னு கேள. தமிழன் அல்லாத எவன் வந்தாலும் அப்படியே தலைமை இருக்கிறாய். தமிழன் யார் இருந்தாலும் சாதி கேட்கிறாய், மதம் கேட்கிறாய். இதான் ஒரு கொடிய நோய். இதுல மாறி புரட்சிகர் சமம் ஊழ லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையற்ற மது போதையற்ற அடக்குமுறை ஒடுக்குமுறையற்ற பாலியல் வன்கொடுமை பெண்ணி அடிமைத்தனமற்ற ஒரு புதிய தேசம் படைக்கிறது. காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம் இவற்றையெல்லாம் காட்டு. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை நம் மக்கள் கொண்டு அரிசிக்கும் மத்துக்கும் அரிசிக்கும் மரபுக்கும் வேட்டைக்கு சேலைக்கு இருக்கிற ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத இலவசங்கள் சொல்லை ஒழித்து அதை பெற வேண்டிய ஏழ்மை வறுமை இல்லாத மக்களின் வாழ்க்கை கனவு என்பது தமிழ் தேசத்திலே தமிழ் நாட்டிலே அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் ஒரு அழகுதான். இது உருவாக வேண்டும் என்றால் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு இந்த தேர்தல் ஒரே ஒரு முறை மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி. என்னுடைய அப்பா மருத்துவர், ஆகச்சிறந்த மருத்துவர், பொது அறுவை சிகிச்சை மருத்துவர், வல்லுநர், அப்படின்னா நிபுணர், அதுல மேதைக்கு ஒரு மருத்துவத்துறை மேதை. நான் இருக்கிறேன், நீ இருக்கிறேன், அவர் வயது வரையில் இருக்கிறார். என் தம்பியை இருவரும் மருத்துவர்கள், என் தம்பி மனைவி இருவரும் மருத்துவர்கள், குடும்பத்திலே 5 மருத்துவர்கள். ஆனால் நான் என் தம்பியை தான் நிற்கப்படுவேன். அவன் வேணாம், நானே நிற்கிறேன். நீ இவ்வளவு இந்த இடத்துக்காக பாடுவதை பக்கத்தில் நான் நிற்கிறவனுக்காக அவருடைய நண்பர்கள் உங்களுடைய வயது நீ இடப்படுமே எப்படி நிற்கிறார்? என் மகன் நிற்கிறாயா? அந்த நாட்டுக்கு மக்களுக்கும்
அவன் கூட நான் நிற்பேன். என் அப்பா நடந்து வரி ஓடி பாரு. இளமை சிந்தனை, இளமை எண்ணத்தில் இளமை, நாட்டை மக்களை பேரம் கொண்டு நேசிப்பதாலே இந்த கொடுக்கிற வெயில் இந்த மகன் நிற்கிற இவரை மறந்து நிற்க இவ்வளவு நோய்க்கு மருந்து கொடுத்த தேக நோய்க்கு மருந்து கொடுத்த எங்கள் தந்தை காரணங்கள் மருத்துவர் தேச நோய்க்கு மருந்து கொடுக்க அந்த மருத்துவ மேலே கொண்டு ஒழுங்கா ஓட்டம் வாங்கிச்சு நட்ட காப்பாற்றி நான் சேர்ந்து வந்து ஒரு எடுத்து நீ என்னை வெள்ள வச்சிரு. எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தானோ அதே ட்ரெயின்ல ஏறி போக பிஜேபி வர இந்த தொழிலாளிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. பிஜேபி வாட்டர் மோடி வர்றதுக்கு கூட்டம் வந்து யார்? இவன் தான் छोड़ा नहीं अपना बजो की मत डाला बड़ा बड़ा है अपना அவன் கையெழுத்து அம்மா வாணி சீனிவாசன் தொகுதியில் ஜெயிச்சது காரணம் 20,000 போட்டு 20,000 வட இந்தியன் போட்டா ஓட்டு. நாளைக்கு இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் அரசியலை அமைக்க கொடுத்துட்டு நீ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்ட மகனால ஒண்ணு எச்சரிக்கை வெளிப்புணர்வே உள்ளதுக்கு முதல் படி வந்து எங்க பிடிச்சி இந்த பிள்ளைகள் நிறைய பிடிச்சி ஒரே ஒரு ஓட்டம் மேய்க்க போது போட்டாச்ச அப்பளைக்கு போட்டாச்சு பலாரம் போட்ட நீ கேள இந்த பிஜேபி வேட்பாளர் எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போடணும் ஒரு காரணம் மோடி வந்து ஜாதி நடக்கிறவங்க வந்துதாங்க நடக்கிறவங்க வளர்ச்சியே வளர்ச்சிட்டீங்க பார்த்து தவிர எங்க இருக்க எங்க இருக்கு எங்க அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் அமைந்து தெரிந்து இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்கு சுத்தணும் மருத்துவ மேலை என்னுடைய தந்தை அன்புக்கு மையத்திலே வாக்கு செலுத்தி வரிசையில் செய்ய வேண்டும். நம் இனத்தின் வெற்றி தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி மற்றவர்களின் வெற்றி வழக்கமான ஒரு நிகழ்வு. இந்த பிள்ளைகளின் வெற்றி வரலாற்றில் பெரிய மாற்றம் சரித்திர புரட்சி என்பதை புரிந்து கொண்டு மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்கள் தந்தையார் கார்மேகன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழ்